இல்ல எனக்கு புரியல. மழையில நனஞ்சா ஸ்கின் டிசீஸ் வருமா? என்னடா சொல்றீங்க? இப்ப ரீசென்ட் டேஸா ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காய்ங்க. இந்த மாரி இப்ப வர மழைக்கும் பில் கேட்ஸ்‌க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அவர் கிரியேட் பண்ணனால தான் இந்த மழை வந்து வருது. ஸோ இது வந்து நேச்சுரலான மழை இல்ல. இது இன்னும் 2 மாசத்துல ஆசிட் ரெயினா கன்வெர்ட் ஆகும். நீங்க இந்த மழையில நனஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரும். அது வரும், இது வரும்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்காய்ங்க. இது வந்து அவர் பண்ற ரிசர்ச்னால வந்த ஒரு இம்பாக்ட் தான். ஸோ இதனால வர டிசீஸ்க்கு வந்து அவரே மாத்திரை கண்டுபிடிச்சு குடுப்பாரு. இதுதான் அவங்களோட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதற விட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் ஏஐ வச்சு மழை எப்பலாம் வரும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றதுக்காக ஒரு அக்யூரேட்டா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த ரிசர்ச்னால மழை எப்பப்பலாம் வரும் அப்படின்றத வந்து எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இந்த ரிசர்ச் போகுது. இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாய்ங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி ஃபீல் ஆகல. ஏன்னா நேத்து பேஞ்ச ஆலங்கட்டி மழை வந்து இன்னைக்கு வரைக்கும் கரையாம அப்படியே கிடக்கு. மேக்ஸிமம் இது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல இதாயிரும். ஆனா வந்து அப்படியே ரோட்டோரமா கிடக்கு. நான் வேற அந்த மழையில நனைஞ்சு வேற தொலைஞ்சுட்டு என்னடா இது ஏதாவது ஆயிருமா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா இது உண்மையா பொய்யான்னு தெரியல. எந்த அளவுக்கு இது உண்மை, எந்த அளவுக்கு இது பொய்ன்னு தெரியல. இன்கேஸ் அது உண்மையா இருந்துச்சுன்னா ஸ்கின் டிசீஸ் வரும். அப்படி இல்லைன்னா சளி பிடிச்சிரும். ஸோ தயவு செஞ்சு மழையில நனையாதீங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது மழையில நனைஞ்சிட்டு இருப்பானா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.